வணக்கம். ஆகஸ்ட் 2 பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. 122 புள்ளிகள் அதிகமாக 0.77% அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோசிங் 15,885, 15,900 பக்கத்தில் இருக்குங்க. அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஓப்பன் முந்தின க்ளோஸை விட கிட்டத்தட்ட 112 புள்ளிகள் கேப் அப்பில் இருந்திருக்கு. அப்புறம் சைட்வேஸில் இருந்தது. அது 15 மினிட் சார்ட்டில் பார்க்கலாம். ஹையான 15,892, 15,900 வரைக்கும் போயிருக்கு. லோ ஆன 15,835, அது முந்தின க்ளோஸை விட அதிகமாகத்தான் இருந்தது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக இருந்தது. நிஃப்டியுடைய பிஇ ஜூலை 30 27 இருந்தது. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டலில் கேப் அப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 30-40 புள்ளிகள் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே ஒரு சின்ன ஸ்ட்ராங் செல்லிங் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பையர்ஸ் மேலே கொண்டு போயிட்டாங்க. 15,850 வந்ததும் மறுபடியும் பையர்ஸ் மேலே கொண்டு போயிருக்காங்க. க்ளோசிங் 15,885, அதாவது 15,900 பக்கத்தில் இருக்குது. நிஃப்டியுடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். செக்டர் வைஸில் ரியாலிட்டி செக்டர் கலக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5% அதிகரித்தது. ஆட்டோ 1.3, ஐடி 1% அதிகரித்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் 0.8%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.4% அதிகரித்தது. எஃப்எம்சிஜி 0.4%, பேங்க் 0.4%, ஃபார்மா மற்றும் பிரைவேட் செக்டர் பேங்க் தலா 0.34% அதிகரித்தது. மெட்டல் 0.2%, மீடியா ஃப்ளாட்டாக இருந்தது இன்னைக்கு. ஸோ அனைத்து செக்டரும் இன்னைக்கு கிரீனில் தான் இருந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ்: டைட்டன் 3.5% அதிகரித்தது. ஸ்ரீ சிமெண்ட்ஸ் 3.5%, பிபிசிஎல் 3%, அதானி போர்ட்ஸ் 2.9%, ஐஷர் மோட்டார்ஸ் 2.9% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ்: யூபிஎல் 2% விழுந்தது. டாடா ஸ்டீல் 1.5%, பஜாஜ் ஃபின்சர்வ் 0.6%, பஜாஜ் ஃபினான்ஸ் 0.4% விழுந்தது. டெக் மஹிந்திரா 0.3% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் மேலும் ஒரு பதக்கம் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. பிவி சிந்து வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க பேட்மிண்டனில். அதே மாதிரி ஹாக்கி டீம் கலக்கியிருக்காங்க. ஆண்கள் அணி மற்றும் பெண்கள் அணி 2 பேருமே அரை இறுதிக்கு முன்னேறியிருக்காங்க. இன்னைக்கு பெண்கள் அணி ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்காங்க குவார்டர் ஃபைனல்ஸில். ஒரு பெரிய விஷயங்க. ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஒரு பெரிய சாம்பியன் டீம் பெண்கள் அணிலையும் சரி. ஸோ அவங்கள இன்னைக்கு தோக்கடிச்சு அவங்க அரை இறுதிக்கு முன்னேறி இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் நமக்கும். ஆர்பிஐ உடைய பை மந்த்லி மானிட்டரி பாலிசி இந்த வாரம் நடைபெறவிருக்குங்க. பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும்னு செய்தி இருக்கு. எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு சில வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி கலெக்ஷன் குறித்து டேட்டா அரசு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஜூலை மாதத்திற்கு மறுபடியும் அந்த 1 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. 1,16,393 கோடி ரூபாய்னு அறிவிச்சிருக்காங்க அரசு. இது போன ஜூன் கூட கம்பேர் பண்ணும்போது 33% அதிகரிச்சிருக்கு. ரிலையன்ஸ் ரீட்டைல் சப்வே வாங்க போகிறதா மணி கண்ட்ரோலில் ஒரு செய்தி வெளியாகிருக்குங்க. சப்வே நம்ம குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி. ஸோ 1,500 1,800 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லப்படுது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை. மாருதி ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஜூலை மாதத்தில் 1.36 லட்சம் வண்டிகளை விற்பனை செஞ்சுருக்காங்க. போன வருடம் ஜூலை மாதத்தில் கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு நல்லாவே. போன வருடம் ஜூலை மாதத்தில் 97,768 வண்டிகள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருக்கு. டாடா மோட்டர்ஸும் அவங்களுடைய ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஜூலை மாதத்தில் 54,119 வண்டிகளை விற்பனை செஞ்சுருக்காங்க. போன வருடம் ஜூலை மாதத்தில் 27,711 வண்டிகள் மட்டுமே. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் அவங்களுடைய ஜூலை சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. 91% அதிகரிச்சிருக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் உடைய விற்பனை. ஒட்டுமொத்த ஓவரால் வண்டிகளுடைய விற்பனை பார்க்கும்போது 42,983 வண்டிகள் வித்திருக்காங்க இந்த ஜூலை மாதத்தில். எஸ்காட்ஸ் அவங்களுடைய
ஆக்ரி மிஷினரி செக்மெண்ட் ரிலேட்டடான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. அவங்க டிராக்டர் சேல்ஸு 6564 யூனிட்ஸை செல் பண்ணியிருக்காங்க ஜூலை மாதத்தில். இது ஹையஸ்ட் எவர்னு கம்பெனி தரப்புல சொல்லியிருக்காங்க. போன வருடம் ஜூலை மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது 23% அதிகரித்திருக்கிறதா கம்பெனி சொல்லியிருக்காங்க. இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் அதாவது ஐஆர்எஃப்சி இன்னைக்கு இன்ட்ராடேல 3.5% அதிகரித்தது. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட்டும் இருக்கு. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் சக்சஸ்ஃபுல்லாக முடித்து விட்டதாக அறிவிச்சிருக்காங்க. $2.25 பில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐஆர்சிடிசி குறித்து நம்ம சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்களுடைய ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல கலக்கியிருக்காங்க. 8% அதிகரித்தது. அந்த செய்தி கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் உடைய ஷேர்ஸை பிசி இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டே வராங்க. மறுபடியும் அவங்க 25 லட்சம் ஷேர்ஸாக விற்பனை செஞ்சுருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை ₹52.50. ஏஞ்சல் புரோக்கிங் இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட் 10% எட்டியதுங்க இன்ட்ராடேல. எந்த அப்டேட்டும் என் கண்ணுக்கு தென்படலை. ஆனால் பொதுவாக அவங்க மந்த்லி அப்டேட்ஸ் வெளியிடுவாங்க. ஸோ ஜூலை மந்த்துடைய பிஸ்னஸ் அப்டேட் இந்த வீடியோ சேர தருணம் வரைக்கும் வெளியிடலைங்க. ஸோ அதோடைய எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம் இந்த விலை ஏற்றம். இல்லை வேறு ஏதாவது செய்தி இருக்கான்னு எனக்கு தெரியலை. மேன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அந்த அப்டேட்டின் படி ₹200 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க கம்பெனி. இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 11% அதிகரித்தது. ஒடிசா அரசு 5 ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதில் 2 ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் எத்தனால் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையை அங்கே நிறுவுறாங்க. ஸோ அதற்கு ஒரு ஒப்புதலும், அதே மாதிரி ஹெச்பிசிஎலும் எத்தனால் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆலையை அங்கே நிறுவுறாங்க. அதற்கும் ஒரு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. ஐஓசி ₹870 கோடி முதலீடு செய்கிறாங்க இந்த எத்தனால் உற்பத்தி ஆலைக்கு. அதே மாதிரி ஹெச்பிசிஎல் ₹500 கோடி முதலீடு செய்கிறாங்க இந்த எத்தனால் உற்பத்தி ஆலைக்கு. டாபர் அவங்களுடைய ஒரு புது ப்ராடக்ட்டை லான்ச் செய்ய போகிறதா ஒரு செய்தி இருக்குது. நியூ வேட்டிகா என்ரிச் கோகனட் ஹேர் ஆயில். நம்ம பஜாஜ் இதே மாதிரி ஒரு ஹேர் ஆயிலை லான்ச் செய்கிறத சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்துருந்தாங்க. இப்போ டாபர் ஒரு கோகனட் ஹேர் ஆயிலை லான்ச் செய்கிறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. நெரோலாக் பெயிண்ட்ஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி நெட் ப்ராஃபிட் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு இந்த குவார்ட்டருக்குன்னு கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 1% மட்டுமே அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். எஸ்எம்எல் இசூசு இன்ட்ராடேல கலக்கியிருக்காங்க. 9% அதிகரித்தது. ஜூலை மாதத்திற்குரிய சேல்ஸ் டேட்டாவை கம்பெனி வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஜூலை மாதத்தில் 551 வண்டிகளை கம்பெனி விற்பனை செஞ்சுருக்காங்க. போன வருடம் இதே மாதத்தில் 307 வண்டிகள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருக்கு. 79% சேல்ஸ் அதிகரிச்சிருக்குன்னு கம்பெனி தரப்பு சொல்லியிருக்காங்க. ஏப்ரலிருந்து ஜூலை வரைக்குமான சேல்ஸ் டேட்டா 1363 வண்டிகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இது போன ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 168% அதிகரிச்சிருக்கு. அசோக் லேலண்ட் அவங்களுடைய ஜூலை சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்காங்க. 90% டொமஸ்டிக் சேல்ஸ் அதிகரிச்சிருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 3.5% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் அவங்களுடைய ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 4397 வண்டிகளை விற்பனை செய்திருப்பதா அறிவிச்சிருக்காங்க. போன வருடம் ஜூலை மாதத்து கூட கம்பேர் பண்ணும்போது 13% அதிகரிச்சிருக்கு வண்டிகளுடைய எண்ணிக்கை. இன்ட்ராடேல 2.5% அதிகரித்தது. ஆம்பர் என்டர்பிரைசஸ் லிமிடெடுக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அப்கிரேட் நடந்திருக்குங்க. அவங்களுடைய லாங் டேர்ம் மற்றும் ஷார்ட் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ்க்கு லாங் டேர்முக்கு A+லேருந்து AA- உயர்த்தியிருக்காங்க. அதேமாதிரி ஷார்ட் டேர்முக்கு A1லேருந்து A1+ உயர்த்தியிருக்காங்க. இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. வருண் பீவரேஜஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. வருண் பீவரேஜஸ் இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய கம்பெனிங்க. இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் தான் தேவ்யானி இன்டர்நேஷனல் லிமிடெடுடைய ப்ரொமோட்டர்ஸும் அவங்க தான் KFC மற்றும் பிஸா ஹட்டை இந்தியாவில் நடத்துகிறாங்க. அவங்க ஐபிஓ விரைவில் வரப்போகுதுன்றது நமக்கு தெரியும். ஆகஸ்ட் 4ஆம் தேதி. அது குறித்து வேறொரு வீடியோவில் அந்த கம்பெனி குறித்து டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வருண் பீவரேஜஸ் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2.50. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 12ன்னு நிர்ணயிச்சிருக்காங்க கம்பெனி. இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் குறித்து ஒரு செய்தி இருக்குங்க. அதில் கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் முதலீடு செய்ய போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய உற்பத்தி ஆலை விரிவாக்கம் செய்வதற்குன்னு அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. 8000லேருந்து 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. இன்ட்ராடேல 2% அதிகரித்தது.
ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட் அவங்க தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. அவங்களுடைய சேல்ஸ் டேட்டா மாதிரி ஒரு பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஜூலை மாதத்திற்கு 3000 கோடி ரூபாய்க்கான சேல்ஸ் நடந்திருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரெக்கார்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 10% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. பந்தன் பேங்க் இன்ட்ராடேல கலக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி நேற்று அவங்களுடைய ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க போல தெரியுதுங்க. ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் கீழே போயிருக்கு. இந்த குவார்ட்டருக்கான ப்ராஃபிட் 373 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 550 கோடி ரூபாய். ஸோ ப்ராஃபிட் கீழே போயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகமாயிருக்கு. அது ஒரு நல்ல சைன் தான். 2114 கோடி. போன வருடம் இதே குவார்ட்டரில் 1811 கோடி மட்டுமே. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் கீழே போயிருக்கு. இருந்தும் 6% கிட்டத்தட்ட இன்ட்ராடேல அதிகரித்தது. பிரிட்டிஷ் நந்தி கம்யூனிகேஷன்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி இந்த மூவிஸ் ரிலேட்டடான கம்பெனின்னு நினைக்கிறேங்க. அவங்களுடைய ஒரு சீரியலுக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சுன்னு கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது இன்னைக்கு. எக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவங்களுடைய ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி ப்ராஃபிட் கீழே போயிருக்குங்க. 12 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனியுடைய ப்ராஃபிட் வந்து 58 கோடிகளாக இருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகரிச்சிருக்கு. 461 கோடி இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 404 கோடி ரூபாய்னு அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 5% விழுந்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். நேச்சுரல் கேப்சூல்ஸ் லிமிடெட் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. கூடவே ரைட்ஸ் இஷ்யூ குறித்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 6% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன? ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சா ரீட்டைல் இன்வெஸ்டர் அதை எப்படி அணுகலாம்ன்ற மாதிரி நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் எடுத்துக்காட்டுடன். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. HDFC அவங்களுடைய Q1 ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இன்ட்ராடேல 2% அதிகரிச்சது. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 3000 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கீழே போயிருக்கு. கிட்டத்தட்ட 2%. டோட்டல் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11,657 கோடி. இதுவும் கீழே போயிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10.5%. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4,147 கோடி ரூபாய். போன வருடத்துக்கூட கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. 3,392 கோடிகள் மட்டுமே போன வருடம் இதே குவார்ட்டரில் 22% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏவும் அதிகரிச்சிருக்குங்க. 2.24%. கம்பெனி தரப்புலேருந்து சொன்ன காரணம் கோவிட் தான் என்பிஏ அதிகரிக்கிறதுக்கான காரணம்னு அறிவிச்சிருக்காங்க. கிளென்மார்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கிளென்மார்க் சானிடைஸ்ன்ற கம்பெனியுடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. என்ன ஒப்பந்தம்னா சானிடைஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்தான நைட்ரிக் ஆக்சைடு நேசல் ஸ்ப்ரே NONS கோவிடுக்குரிய மருந்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் அதற்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கான்றது தெரியலைங்க. ஸோ அதை இந்தியாவிலையும் வேறு சில நாடுகளிலும் சப்ளை செய்வதற்கு கிளென்மார்க்குக்கு உரிமம் கிடைச்சிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 2% அதிகரித்தது கிளென்மார்க். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி அவங்களுடைய சேல்ஸ் டேட்டா ஜூலைக்குரியதை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 10% சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு. போன வருடம் இதே மாதத்தை கம்பேர் பண்ணும்போதுன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. வாலட்டைலாக இருந்தது ஷேர் பிரைஸ். 1.5% பாசிட்டிவாகவும் பிறகு நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பஜாஜ் ஆட்டோ ஜூலை மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 3,69,116 வண்டிகளை ஜூலை மாதத்தில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வருடம் இதே மாதத்தை கூட கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு 44%. வீடியோகான் குறித்து ஒரு செய்தி வெளியே இருக்குது. மணி கண்ட்ரோலிங்க என்ன செய்தின்னு பார்க்கும்போது நமக்கு முன்னவே தெரியும். வீடியோகானை வேதாந்தா குரூப்புடைய ட்வின் ஸ்டார்ஸ் வந்து டேக் ஓவர் செய்ய போகிறாங்க. கம்பெனி திவால் நிலைமையில் இருந்தது. NCLT அப்ரூவல் கிடைச்சது. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ட்வின் ஸ்டார்ஸ் வந்து வீடியோகானை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அவங்க ரெசல்யூஷன் பிளானை கடன் கொடுத்தவர்களின் குழுவும் ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. அதன்படி அவங்க டேக் ஓவர் செய்ய போகிறதா NCLT ஒப்புதல் வழங்கினாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எதுவும் கிடைக்காது அப்படின்றது அந்த பிளானில் இருந்தது. இப்போ என்ன திருப்பம்னு பார்த்தீங்கன்னா வீடியோகானுடைய பழைய ப்ரொமோட்டர் அல்லது தலைவரான வேணுகோபால் தூத் ஒரு புது ஆஃபரை வைக்கிறாரு. அவர் கொடுக்குற ஆஃபர் வந்து ட்வின் ஸ்டார்ஸை விட அதிகமாக இருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லப்படுது. அதனால் வேணுகோபால் தூத் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா NCLT உடைய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறாரு. NCLATல நேஷனல் கம்பெனி லா அப்பலட் ட்ரிபியூனலில் மேல்முறையீடு செய்கிறாரு. அவர் கொடுக்குற செட்டில்மெண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த செட்டில்மெண்ட்டை கன்சிடர் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் மேல்முறையீடு செய்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா மற்றும் IFCI லிமிடெட் அவங்களும் கடன் கொடுத்துருக்காங்க வேணுகோபால் தூத்தோடைய வீடியோகானுக்கு. அவங்களுக்கு இந்த ட்வின் ஸ்டார் அளிக்கக்கூடிய ரெசல்யூஷன் பிளானில் ஒப்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க மேல்முறையீடு அவங்க தரப்புலேருந்து செய்ததை நம்ம பார்த்தோம் 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேங்க. அந்த ஒரு செய்தி. ஸோ இப்போ வீடியோகானுக்கு ஒரு திருப்புமுனை இருக்குது. ஸோ ட்வின் ஸ்டார்ஸ் டேக் ஓவர் பண்ணுவாங்களா இல்லை மறுபடியும் வேணுகோபால் தூத்து கொடுக்குற ஆஃபர் கன்சிடர் செய்யப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது.
டால்மியா பாரத் சுகர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் கீழே போயிருக்கு அப்படின்னு கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. 124 கோடி இந்த குவார்ட்டருக்கு. ஆனால் முக்கியமான தகவல் அவங்க சொல்லியிருக்கிறது 2 உற்பத்தி ஆலை. எதற்கான உற்பத்தி ஆலைனா எத்தனால் தயாரிக்கக்கூடிய உற்பத்தி ஆலை அமைக்க 263 கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 8% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஹீரோ மோட்டோகார்ப் அவங்களுடைய ஜூலை சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 13% கீழே போயிருக்கு அவங்களுடைய சேல்ஸ் டேட்டா ஜூலை மாதத்திற்கு போன வருடம் ஜூலை கூட கம்பேர் செய்யும்போது. ஐஷர் மோட்டர்ஸும் அவங்களுடைய ஜூலைக்குரிய சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஐஷர் மோட்டர்ஸும் வோல்வோவும் இணைந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிறாங்க. அதன் 4271 வண்டிகள் இந்த ஜூலை மாதத்தில் விற்பனை செய்திருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. 95.6% அதிகரிச்சிருக்கு இந்த விற்பனை. அதே மாதிரி டூ வீலரான ராயல் என்ஃபீல்டு அதோடைய சேல்ஸ் 9% அதிகரிச்சிருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல ஐஷர் மோட்டர்ஸ் 3% அதிகரித்தது. ரிசல்ட் அறிவித்த சில ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு விரைவாக பார்க்கலாம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வாலட்டைலாக இருந்தது. 1% பாசிட்டிவாகவும் பிறகு 1% நெகட்டிவாகவும் இருந்தது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 2.5% இன்ட்ராடேல அதிகரித்தது. சன் ஃபார்மா 3.3%. நுரேகா அப்பர் சர்க்கியூட் 5% எட்டியது. ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 5% அப்பர் சர்க்கியூட்டை தான் எட்டியது நுரேகா. ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் இன்ட்ராடேல 4.5% அதிகரித்தது. மேரிகோ இன்ட்ராடேல 2% விழுந்தது. பிஹெச்இஎல் வாலட்டைலாக இருந்தது. 3% நெகட்டிவ் மற்றும் 3% பாசிட்டிவாக. ப்ளூ டாட் 2% விழுந்தது இன்ட்ராடேல. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்ட்ராடேல 6.5% விழுந்தது. எல்ஜி பாலகிருஷ்ணன் இன்ட்ராடேல 5.5% விழுந்தது. என்டிபிசி வாலட்டைலாக இருந்தது. ரிலாக்ஸோ ஃபுட்வேர் 2% விழுந்தது இன்ட்ராடேல. ஷோபா இன்னைக்கு அவங்க ரிசல்ட் அறிவிக்கல. அவங்களுடைய ரிசல்ட் அறிவிக்கிற தேதியை மாற்றி வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 14 மாற்றி வச்சிருக்காங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.